இன்னும் ஈஸியாக எனக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்த விஷயம் என்னென்னா கலப்படம். ஓகேவா? பரிசுத்தம்னா கலப்படம் இல்லாதது. எப்படின்னா, நீங்கள் ஆதியாகமத்தில் இருந்தே பாருங்களேன், அவருக்கு இந்த கலப்படங்கிறது சுத்தமாகவே பிடிக்காது. இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வரும்போதும் ஆரோனுடைய வஸ்திரத்தை பார்த்தா அவர் பியூர் காட்டனாக தான், அதில் ஃபேப்ரிக்கோ எந்த மெட்டீரியலும் கலக்கக்கூடாது சொல்கிறார். இப்போது பொண்ணில் செய்கிறாங்க இல்லையா ஒவ்வொரு விஷயங்கள். கிருபாசனம்லாம் அப்படி தானே செய்கிறது. அதையும் என்ன சொல்கிறாரு, அதில் எந்த இதுவும் கலக்கக்கூடாது. ஆக்சுவலாக பொண்ணில் மற்ற மெட்டீரியல் கலக்காமல் அது மோல்டு ஆகாது. மோல்டு மீன்ஸ் அது ஒரு ஷேப்புக்கு எல்லாம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லையா? இதே இப்போ சாலமோன் மூலயமா தேவாலயம் கட்டும்போது பாருங்கள், அந்த பொன் தகட்டை அடிக்கிறது கூட இந்த தேவ ஆலயம் அசுத்தமாயிடும் அந்த சத்தம் கேட்கும்போது. ஓகே, அது வெளியே வச்சு அடித்து உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது அந்த அளவு பரிசுத்த தேவனுக்கு நம்ம பரிசுத்தமாக இருந்து அவருக்கு காத்து இருக்கும்படியாக சொல்கிறார். ஓகேயா? நானே பரிசுத்தம்